லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, சொல்லு சஞ்சீவ். நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஐயோ சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போயிடு. 2 நிமிஷம். இல்ல பரவாயில்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பிடிச்ச வெங்காய சட்னி பண்ணிருக்கேன் சஞ்சீவ், சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் அபி, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வந்துடுறேன். சஞ்சீவ் வேண்டாமா, இப்பவும் வெங்காய சட்னி பண்ணா எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு உடனே வந்து சாப்பிட உட்காருவான். இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறான். ஒருவேளை நாம வர வர சுமாரா சமைக்க ஆரம்பிச்சிட்டோமோ? சுமதி அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாப்பாவை பத்தி விசாரிக்கலாம். என்ன சுமதி அம்மாக்கு ஃபோன் போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னே வருதே. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலாம். மேடம், சூப்பரண்ட பார்க்கணும். அதோ ஜெயிலர் அம்மா கிட்ட கேளுங்க. போங்க. மேடம், புதுசா வந்த சூப்பரண்ட் மேடம் எங்க இருக்காங்க? எது கேக்குறீங்க? ஸ்ரீஜா மேடத்துக்கு கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டேன். இதை சூப்பரண்ட காட்டி ஸ்ரீஜா மேடத்தை வெளியே கூட்டு போகதான். உங்க ஸ்ரீஜா மேடத்துக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். புதுசா வந்திருக்கிற சூப்பரண்டோட பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. சொர்ணா. சொர்ணா மேடம் இருந்த ஜெயில எல்லாம் திமிர் பிடிச்ச மோசமான குற்றவாளி எல்லாம் மேடம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போட்டுருவாங்க. உங்க ஸ்ரீஜா மேடம் வேற போலீஸையே கொலை பண்ண பார்த்து ஜெயிலுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அந்த சொர்ணா மேடம் அவங்கள என்ன பண்ண போறாங்களோ? அதெல்லாம் ஸ்ரீஜா மேடத்தை உங்க சொர்ணா மேடமால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் ஸ்ரீஜா மேடத்தை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இந்த ஜாமீனை காட்டி ஸ்ரீஜா மேடத்தை வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். சொர்ணா மேடத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. சொர்ணா மேடம் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க, உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜாமீன் தான் கையில இருக்கு, அப்புறம் என்ன? போய் பாருங்க. என்ன இது, இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்களே. அதான் ஜாமீன் கையில இருக்கே, அப்புறம் என்ன? குடிக்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஐயோ கடவுளே, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடு. நான் தப்பிச்சு போறதுக்கு எப்படியாவது ஒரு வழியை சொல்லு. என்ன பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டனே. என்னடி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சாமின்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? கடவுள்லாம் கெட்டவங்களுக்கு உதவ மாட்டாருமா, நல்லவங்களுக்கு தான் உதவுவாரு. இப்ப பாத்தியா உதவிட்டாரு. மங்கா கண்ணு முழிச்சிட்டா. குழந்தைய பத்தி நீ சொல்லலன்னா என்ன, மங்கா சொல்லுவா. அதுக்கப்புறம் உன்னை வச்சு வெள்ளு வெள்ளுன்னு வெளுக்குறேன். அப்ப தெரியும்டி இந்த ஜான்சி அடினா என்னன்னு. ஐயோ, இவதான் ஜான்சியா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த கிழவியோட பொண்ணு இவதானா? இவதான் அந்த போலீஸ்காரியா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த கிழவியும் இருந்தா அவ்வளவுதான், நான் செத்தேன். நான் பண்ண எல்லா கிரைமுக்கும் என்ன சேர்த்து வச்சு தூக்க போறாங்க. நம்ம 15 வருஷத்துக்கு களி தான் திங்க போறோம். சஞ்சீவ் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே நான் சென்னையை விட்டு ஓடி இருக்கணும். தப்பு பண்ணிட்டனே. யாருக்கிட்ட மாட்ட போறன்ற பேராசையில இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே. காசுக்கு ஆசைப்பட்டு மங்காவை கொல்றதுக்கு வர பிளான் பண்ணிட்டோம். ஸ்ரீஜா மேடத்தை போட்டு கொடுத்துட்டா அவங்க நம்மள கொன்னுடுவாங்க, இல்லனா போலீஸ் நம்மள ஜெயில போட்டுரும். கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். இந்தாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம்.
மேடம் மேடம் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஸ்ரீஜா மேடம் நீங்க வந்த விஷயத்த சொல்றது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. வந்த உடனேயே நேர கைதிய பார்க்க போறீங்க. இதென்ன உங்க அப்பா வீட்டு இடமா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சேர தேக்கவா? எங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்க மாட்டீங்களோ? மேடம் நான் போய் ஸ்ரீஜா மேடத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஓ, நீங்க எல்லாம் ரிவர்ஸ்ல தான் பண்ணுவீங்களோ? உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ மாத்த நாங்கெல்லாம் இதுக்கா இருக்கோம். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டு உங்ககிட்ட வேற எப்படி பேசுறது? மேடம் நான் வக்கீல் மேடம், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நீங்க வக்கீல்னா கோர்ட்ல, இங்க நான் தான். வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல மேடம், என் கிளையண்ட் ஸ்ரீஜா மேடம் இந்த ஜெயில இருக்காங்க. அவங்களுக்காக கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம். இந்த ஜாமீன் அட்ரஸ் படி ஸ்ரீஜா மேடத்தை வெளியே விடணும். என்ன இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது? இதுகிட்ட இருந்து ஸ்ரீஜா மேடத்தை எப்படி காப்பாற்ற போறோம்? சிஷ்யா, யோ வக்கீல, என்ன தீவிர யோசனையில இருக்கீங்க போல இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. எதோட விட்டீங்க? மேடம் ஸ்ரீஜா மேடத்துக்கு கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் மேடம் அவங்கள பார்த்து ரிலீஸ் பண்ணணும்.
ரிலீஸ் பண்ணிடலாம். போயிட்டு திங்கக்கிழமை வாங்க. மேடம் மண்டேவா? எதுக்கு மேடம்? ஜாமீன் வாங்கிட்டு வந்த உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாத வக்கீல் சார். மணி இப்ப என்ன? அங்க பாருங்க, மணி இப்ப 6 ஆகுது. ரூல்ஸ் படி 5 மணிக்கு மேல எந்த கைதியையும் வெளியே விட முடியாது. நாளைக்கு சனிக்கிழமை, நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாளைக்கு லீவு. சோ போயிட்டு திங்கக்கிழமை வாங்க, பார்க்கலாம். மேடம் என்ன மேடம் இவ்வளவு ரோடா பேசுறீங்க? நீங்க மனசு வச்சா முடியும் மேடம். ஸ்ரீஜா மேடம் சொசைட்டில கொஞ்சம் பெரிய ஆளு மேடம். சொசைட்டில பெரிய ஆளுன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்தா அந்த ஸ்ரீஜா மேடம்? ஜெயில சுத்தி பார்க்கவா? போலீஸ்காரியவே கொல்ல பாத்திருக்கா அந்த ரவுடி பொம்பளை. அவளுக்கு மேடம் மேடம்னு வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஜாமீனை தூக்கிட்டு திங்கக்கிழமை வாங்க. இப்ப போங்க, இல்லன்னா அவ்வளவுதான். என்ன இந்த சொர்ணா இப்படி பேசுது? இதுக்கு மேல பேசுறது வேஸ்ட். வேற ஏதாவது பண்ணி ஆகணுமே. போங்கன்னு சொல்றேன்ல. சிஷ்யா, வானில் இருக்கும் சூன்ய நட்சத்திரம் துணை கொண்டு நாம அழிக்க நினைக்கும் அந்த சிசுவின் சக்தி முழுவதையும் நாம நிர்மூலமாக்கியாச்சு. சூன்ய நட்சத்திரம் மறையும் வரை ആ ശിശുവാല ഇനി ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. குருவே, அப்ப ஏவலை ஏவி விட்டு அபி குழந்தைய இங்க கொண்டு வந்துடலாமா? இப்ப ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட என்ன சொல்றது? மண்டே வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஸ்ரீஜா ஒரு வழி பண்ணிருவாளே. ஓ மகர சுந்தரியே, அதிபயங்கர சக்தியே, மந்தாகினி, வாழை குமரி, மகாசக்தி, நிரந்தர நீலி, கால பைரவி, திரிசூலி தேவி, எங்களது எண்ணத்தை நிறைவேற்று எங்களின் தாயே. ഏയ് ഏവളെ, ഞാനിപ്പോ മന്ത്രം ജപിച്ച് എൻ താന്ത്രിക ശക്തി മുഴുവതിയും ഉണക്ക് കൊടുക്കും. നീ ആ ശക്തിയെ പ്രയോഗിച്ച് നിനക്ക് ഏർപ്പെടും തടങ്കൽകളെ എതിർത്ത് ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവാ. என்ன சார், சூப்பரிண்டென்ட் கிட்ட ஜாமீன் மனுவை கொடுத்துட்டீங்களா? என்ன சார், நான் இந்த ஜெயில இருந்து வெளியே வந்துருவேன்ல? சார், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல மேடம், உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி சூப்பரண்ட் கிட்ட சொன்னேன். இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க.
நான் வெளியே வர இன்னும் 2 நாள் ஆகுமா? நீங்க தான் எனக்கு ஜாமீன் எடுத்துட்டீங்களே, ஏன் சார் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி சூப்பரண்ட் மேடத்துக்கிட்ட ஜாமீன் பேப்பரை கொடுக்கும்போது அங்க டைம் 6 ஆயிடுச்சு மேடம். அதனால உங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். நாளைக்கு சாட்டர்டே, மறுநாள் சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்படிலாம் உங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். என்ன சார் நீங்க இப்படி சில்லியா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வேணா சூப்பரண்டன்ட் கிட்ட பேசி ஜெயில இருந்து வெளியே வரேன். ஐயோ மேடம் மேடம், அப்படிலாம் நீங்க கேட்டாலும் உங்களை வெளியே விட மாட்டாங்க மேடம். ஏன்னா உங்களை வெளியே விடக்கூடாதுன்னா வேணும்னே பண்றாங்க மேடம். என்னது வேணும்னேவா? அவங்க ஏன் சார் இப்படி பண்ணணும்? சிம்பிள் மேடம். நீங்க ஒரு போலீஸை கொல்ல பார்த்து ஜெயிலுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. போலீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் சொல்றேன் மேடம். அதோட புது சூப்பரண்டு ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க மேடம். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். இல்லைன்னா இந்த 2 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் மேடம். அந்த சூப்பரண்டன்ட் பேர் என்ன? சொர்ணா மேடம். மேடம், நீங்க சொர்ணாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயில் கைதிகளை கொன்னதா சொர்ணா மேல நிரூபிக்கப்படாத நிறைய கேஸுங்க இருக்கு மேடம். அவங்க வேற உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க மேடம். அதனால அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடம். இப்படி ஜாமீன் வாங்கிட்டு வந்து இங்க குடுக்காம இப்ப என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொல்றீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க சார். கான்ஸ்டபிள், நான் ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு மங்காவை பார்த்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் அவளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே மேடம். உன்னை வந்து வச்சுக்கிறேன். நல்ல வேலை, இந்த போலீஸ்காரியும் மங்காவை பார்க்க நம்மள கூட்டிட்டு போகல. தப்பிச்சிட்டோம். கடவுளே. ஏய், என்னடி பாக்குறேன்? ஒண்ணும் இல்ல மேடம். கடவுளே, இங்க இருந்து எப்படியாவது என்ன தப்பிக்க வச்சிரு. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா கொடுங்க சார். ஏய், என்னடி? ஒண்ணும் இல்ல மேடம், கொஞ்சம் தலை வலிக்குது. இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ, சஞ்சு வேற வந்துட்டானே. இங்க இருந்து தப்பிக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? நர்ஸ் மேம், டாக்டர் எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் மேம் இருக்காங்க. சரி, மங்கா விஷயமா கொஞ்சம் பாக்கணுங்களா? நீங்க டாக்டர் போய் பாருங்க. சரி, ஓகே, நான் பாத்து. சரி ஜான்சி மேடம். சஞ்சய் வாங்க. சரி, மங்கா போய் பார்க்கலாம் வாங்க. சரி. என்ன மேடம் மங்காவை காணோம்? ரூம் காலியா இருக்கு. அதான் சஞ்சய், எனக்கும் புரியல. மேடம், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். வந்ததும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. எங்க மங்கா எங்கங்க? டாக்டர் வந்ததும் சொல்லுவாங்க சார். சரி, மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்களா? டாக்டர் வந்ததும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர், என்ன கேட்டாலும் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? மேடம் ப்ளீஸ், டாக்டர் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான், ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அது வாங்க சஞ்சு, வாங்க மேடம். டாக்டர். டாக்டர், மங்கா எங்க டாக்டர்? சொல்றேன். நீங்க மங்காவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
அதனால தான் மங்காவை வேற ரூம்க்கு மாத்திருக்கேன். என்ன சொல்ல போறீங்க? அதான் மங்கா கண் முழிச்சிட்டால. கண்ணு முடிச்சிட்டா, ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன என்ன ப்ராப்ளம் எனக்கு? மங்காவோட உடம்புல கொஞ்சம் பாய்சன் இறங்குனதுனாலயும் அவங்க தலையில பலமா அடிபட்டதுனாலயும் அவங்க பிரெயின்ல மெமரி செக்டார்ல சில குழப்பங்கள் உண்டாயிருக்கு. மங்கா கண்முழிச்சதுல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படியெல்லாம் கேக்குறாங்க. அப்போ மங்காக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா நினைவுக்கு வர மாட்டேங்குது. நம்ம நடந்துக்கிற விஷயத்தை வச்சுதான் எல்லா உண்மையும் சொல்ல முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். டாக்டர், மங்காயம் பாப்பா பத்தி ஏதாவது சொன்னாடா? இல்லங்க, அவங்க இதுக்கு முன்னாடி கோமால இருந்து கண்ணு முழிச்சப்போ பிஹேவ் பண்ண மாதிரி இப்ப பண்ணல. அது எங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு. மங்காவை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியும்.